எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கல்பனா. நான் கருணாகரச்சேரி பஞ்சாயத்து ஆவடி தொகுதி. 1000 ரூபாய் மாசம் தராரு. எதுக்கு தராரு? நம்ம சாதாரணமா ஒரு அம்மா வீட்டுக்கு போனா கூட நம்ம அண்ணன் தம்பி கூட 1000 ரூபாய் மாசம் தரமாட்டேன்றாங்க. ஆனா இவரை நம்பி மகளிர்ல மாசம் நம்ம 300 ரூபாய் கட்டலாம், சேவிங் பண்ணலாம். அதை ஒரு 5 மாசம் கட்டினாலுமே நம்ம அந்த குழுல லோன் வாங்கலாம். அதுக்கு படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு திருமணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மருத்துவ செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குடும்ப செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த 1000 ரூபாய் யார் தருவா? இந்த ஆட்சியில கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இப்போ கீரை விற்க போறேன் டெய்லியும். நான் ஒரு நாளைக்கு 40 ரூபா ஆகுது. ஆனா நான் கீரை விற்க போக முடியுமா? அந்த 40 ரூபா ஒரு கட்டி 20 ரூபாய்னாலுமே ஆன்றாங்க. ஆனா நான் 40 ரூபா குத்துட்டு தான் கீரை விற்க போனோம். இது இப்ப ஃப்ரீயா பஸ் விட்டுக்கிறாங்க இந்த ஆட்சியில. இதுல எவ்வளவு பெனிஃபிட்? என்ன மாதிரி உள்ள நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்ல, வேலைக்கு போறவங்களுக்கு பாஸ் எடுக்கிறோம் 600 ரூபாய், 720 ரூபாய், 800 ரூபாய் சொல்லிட்டு பாஸ் வருது. ஆனா நம்ம பஸ்ல ஃப்ரீயா போனா அது நம்மளுக்கு மிச்சம். அந்த பணத்துல நம்ம குடும்ப செலவு கூட பார்க்கலாம், படிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இல்லாம படிப்புக்காக குழந்தைங்களுக்காக இந்த ஆட்சியில இலவசமா கல்வி தொகைக்கு தராங்க. 6வதுல இருந்து 8வது பட்சா மாசம் 1000 ரூபாய் போடுறாங்க, ஸ்காலர்ஷிப்ல போடுறாங்க. அப்புறம் மருத்துவ செலவு. அதுவும் இல்லாம வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி கல்வி எவ்வளவு இந்த ஆட்சியில வருது. எந்த ஆட்சியில அதுதான் வந்தது? இந்த ஆட்சியில தான் வருது. அதனால என்ன மாதிரி உள்ள மக்களுங்களோ பெண்கள் எல்லாரும் ஆசைப்படுறது எப்படின்னா, அடுத்த ஆட்சியும் இவரு தான் வரணும். வந்தாதான் நம்ம தமிழகம் நல்லா இருக்கும். என்ன மாதிரி உள்ள பெண்கள் எல்லாருக்கும் இது யூஸ் ஆகும்.